விஜயின் பரப்புரை கூட்டத்தில் பங்கேற்ற 10 பேர் உயிரிழந்திருப்பதாக அண்மை தகவலும் கிடைத்திருக்கிறது. சார்லஸ், நிறைய பெண்கள் மயக்கமடைஞ்சிருந்தாங்க, நிறைய குழந்தைகளுமே மயக்கமடைஞ்சு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்ததையும் பார்க்க முடிகிறது. 10 பேர் உயிரிழந்திருப்பதா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுல சிறுவர்கள் பெண்களும் இருக்கிறாங்களா? ஆனந்தி, எடுத்த உடனே நான் குறிப்பிட்டது 9 பேர் இங்கே இருந்திருப்பதாங்க. அதில் சிறுவர்கள் சிறுமியர்களும் இருக்காங்க. ஒரு குழந்தையை நேரடியாக நமது காட்சிகளையும் காண்பித்தோம். குழந்தையும் ஒரு குழந்தையும் இருக்கிறது. 10 பேர் இதுவரை உயிரிழந்திருப்பதாக அவங்க தகவல் நேரடியாக தெரிவித்து வராங்க. அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை சற்று நேரத்துக்கு முன்னதாக மாவட்ட ஆட்சியரிடமும் காவல்துறை கண்காணிப்பாளரோடையும் கேட்ட பொழுது அவர்களும் இப்போ அதுக்கான பணியில் ஈடுபட்டு வராங்க. நாம் இப்போ இந்த இருக்கை மருத்துவர் அவர் தொடர்ந்து இங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்களை யார் யார் பணிக்கு, ஏனென்றால் இங்கே ஏற்கனவே மிக முக்கியமாக தீவிர சிகிச்சை பிரிவில் உள்ள நோயாளிகளே வேறு வார்டுக்கு அவர்களை மாற்றுவதற்கான பணியில் ஈடுபட்டு வராங்க. இதில் இறந்தவர்களை இப்போ தற்பொழுது அவர்கள் சடலத்தை வைக்கக்கூடிய அந்த கிடங்கிற்கு தொடர்ந்து கொண்டு செல்கிறாங்க. இந்த காட்சிகளை தான் ஆனந்தி பார்த்து கொண்டு இருக்கோம். இது ஒரு துயரமான காட்சி. மிக முக்கியமாக அவர்கள் இப்போ உறுதி செய்து, அதாவது சிகிச்சை அளிக்க அவர்களால் தொடர்ந்து முயற்சி செய்தும் அவர்களால் காப்பாற்ற முடியாதவங்க அவர்களை தொடர்ந்து இப்போ அவர்களுடைய உடலை நேரடியாக அவர்கள் பிரேத கிடங்கிற்கு அவர்கள் கொண்டு செல்கிறாங்க. இது ஒரு துயர சம்பவம். தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரும் இங்கே இருக்காங்க. மற்ற நோயாளிகளையும் அவர்கள் காப்பாற்ற வேண்டும். அதற்கான பணியிலையும் அவர்கள் ஈடுபட்டு வராங்க. ஆனந்தி, பரப்புரை கூட்டத்திற்கு குழந்தைகளை அழைத்து வர வேண்டாம் என்று முன்கூட்டியே பலமுறை அறிவுறுத்தல்கள் கொடுக்கப்பட்டிருந்தும் கூட பல பெண்கள் மற்றும் பல குழந்தைகளை அழைத்து வந்திருந்தார்கள். கூட்ட நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது, தள்ளுமுள்ள ஏற்பட்டிருக்கிறது. இதில் மயக்கமடைந்த ஏராளமானோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். குழந்தைகள் உட்பட 10 பேர் தற்போது வரைக்கும் உயிரிழந்திருப்பதாக அண்மை தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. சார்லஸ், இப்போ பிற மாவட்டங்கள்ல இருந்துமே அரசு மருத்துவர்கள் தற்போது கரூர் மருத்துவமனைக்கு வருகிறார்கள் அப்படிங்கிற ஒரு அண்மை தகவலுமே நமக்கு கிடைச்சிருக்கு. இப்ப திருச்சி, புதுக்கோட்டை, கரூரை சுற்றி இருக்கக்கூடிய இந்த அண்டை மாவட்டங்கள்ல இருந்து அரசு மருத்துவர்கள் வருவதற்குனா எவ்வளவு நேரம் ஆகும்? ஏன்னா இப்பவே நிறைய உயிரிழப்புகள் ஏற்பட்டு இருக்கு. இதன் பிறகு வரக்கூடியவர்களையும் மருத்துவர்கள் இருந்தால் உடனடியாக காப்பாற்ற முடியும் என்ற சூழலும் இருக்கக்கூடும். இப்ப மருத்துவர்கள் வருவதற்கு எவ்வளவு நேரம் ஆகும்? எவ்வளவு விரைவாக வந்தால் அங்கு மிகவும் பலனுள்ளதாக இருக்கும்? நாம் சற்று நேரத்துக்கு முன்னதாக மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் அவர்களிடம் கேட்டமானது அவர் மருத்துவர்கள் அனைவரும் தயங்கல சிகிச்சைக்காக இருக்காங்க. போதிய மருத்துவர்கள் இருக்கிறார்கள், மருத்துவ வசதிகள் இருக்கிறது. அது தொடர்பாக இயற்கை மருத்துவர் ஆரம்பம் அவரும் தொடர்ந்து அதற்கான பணியில் ஈடுபட்டு வராரு என்று அவர் நாம் நேரடியாக புதிய தலைமுறையிலிருந்து தகவல் தெரிவித்தார். அவரும் தொடர்ந்து இப்ப தற்பொழுது அதற்கான பணியில் ஈடுபட்டு வராங்க. இப்ப இதில் விட மிக முக்கியமாக அடுத்தடுத்து வரக்கூடியவர்களுக்கு என்ன மாதிரி என்னென்றால் இது ஒட்டுமொத்தமாக இப்ப தற்பொழுது தமிழக வெற்றி கழகம் தலைவர் பரப்புரையில் கூட்ட நெரிசல் சிக்கிய அவர்கள் மிக முக்கியமாக அவர்களுக்கு மூச்சுதல் ஏற்பட்டவர்கள் மற்றவர்கள் அனைவருமே காப்பாற்றுவதற்காக அந்த பணியில் ஈடுபடக்கூடிய அந்த சிகிச்சை என்பதுதான் முதல் சிகிச்சையாக இப்போ தற்பொழுது அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த பணியில் தொடர்ந்து மருத்துவர்கள் ஈடுபட்டு வராங்க. நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இங்கே மருத்துவர்கள் தற்போது போதுமானதாக இருக்கிறார்கள். ஆனால் கூடுதலாக மருத்துவர்களை மற்ற பகுதியில் உள்ள மாவட்டங்கள் மற்றவர்களிடம் கேட்டும் அதற்கான நடவடிக்கை மேற்கொண்டு வராங்க.